சற்று முன் திடீரென திமுகவில் இணைந்தார் விஜயதாரணி. ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி. அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயதாரணி தொடர்ந்து 3 முறை கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே விளவங்கோடு சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திடீரென அவர் பாஜகவில் இணைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவாக இருந்த அவர் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற போது தனக்கு சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தார். ஆனால் செல்வ பெருந்தகை அந்த இடத்தை பிடித்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிகளையும் அவர் குறிவைத்து காய்களை நகர்த்தி வந்தார். சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி செல்வ பெருந்தகைக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து KS அழகிரி வசம் இருந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியும் செல்வ பெருந்தகைக்கு ஒதுக்கப்பட்டது. இதனால் தமிழக சட்டமன்ற குழு தலைவர் பதவி ராஜேஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில்தான் போட்டியிட வேண்டும் என எதிர்பார்த்தார் விஜயதாரணி. ஆனால் காங்கிரஸ் தலைமை அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் காங்கிரஸ் கட்சி மீது கடுமையான கோபத்தில் இருந்த விஜயதாரணி குறித்து அறிந்து கொண்டனர் பாஜக தலைவர்கள். இதற்கு பிறகுதான் அவரிடம் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியில் இணைய வைத்தனர். இதற்காக பல நாட்கள் டெல்லியில் முகாமிட்டிருந்த விஜயதாரணி ஒரு வழியாக பாஜகவிலும் இணைந்தார். கன்னியாகுமரி தொகுதியில் தனக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து தொடர்ந்து போட்டியிட்டு வரும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அந்த சீட்டும் வழங்கப்பட்டது. கட்சியின் சீனியரான பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கன்னியாகுமரியில் தனி செல்வாக்கு இருக்கிறது. கடந்த 2014 மக்களவைத் தேர்தலில் தமிழகம் முழுவதும் அதிமுக பெரு வெற்றி பெற்ற நிலையில் கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றதற்கு காரணம் பொன் ராதாகிருஷ்ணன் என்ற தனிப்பட்ட நபரின் இமேஜ் தான் என தேசிய தலைமை நம்பியதால் அவருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் 2024 தேர்தலிலும் பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் போட்டியிட்டார். நாடாளுமன்ற MP சீட் கிடைக்கும் என காத்திருந்த விஜயதாரனுக்கு அதிர்ச்சியே கிடைத்தது. அதனைத் தொடர்ந்துதான் விளவங்கோடு சட்டசபை தேர்தலும் நடைபெற இருப்பதால் MLA சீட் விஜயதாரணிக்கு வழங்கப்படலாம் என கூறப்பட்டது. ஆனாலும் அதிலும் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 3 முறை MLAவாக இருந்து 2 வருட கால பதவியை விட்டுவிட்டு பாஜகவில் சேர்ந்தும் தனக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்பதால் மிகுந்த அதிருப்தியில் இருந்தார் விஜயதாரணி. மக்களவைத் தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்ய வந்த அமித்ஷாவை நேரில் சந்தித்து தனது பிரச்சனைகளை எடுத்தும் கூடினார். இருந்தபோதும் விஜயதாரணிக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை. அப்போது தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை தன்னை தவிர கட்சியில் வேறு யாரும் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக சில நிர்வாகிகளை ஓரம் கட்டியதாக புகார் எழுந்த நிலையில்தான் அதில் விஜயதாரணியும் ஒருவர் என சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் மாற்றப்பட்ட நிலையில் 2026 மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு பல்வேறு அதிரடி மாற்றங்களை அரங்கேற்றி வருகிறார்கள். குறிப்பாக கட்சியில் எடுக்கும் சீனியர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டும் வருகிறது. அது மட்டுமில்லாமல் கட்சியில் புதியதாக பலரையும் கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நடிகை மீனா தமிழக பாஜகவில் இணைய இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் ஏற்கனவே கட்சியில் இருக்கும் நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் சரத்குமார், ராதிகா, விஜயதாரணி உள்ளிட்டவர்களுக்கு துணைத் தலைவர் அந்தஸ்திலாவது பதவிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இணையாக செல்வாக்கு எடுக்கும் விஜயதாரணி முன்னிலைப்படுத்தும் வகையில் அவருக்கு மாநில பொறுப்பு வழங்கப்படும் என்கின்றார்கள். அண்ணாமலையின் கடும் எதிர்ப்பையும் நயினார் நாகேந்திரன் மற்றொரு நிர்வாகிகளுக்கும் பதவி பெற முயற்சித்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அதேபோல சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட தமிழக பாஜக மாநில நிர்வாகிகள் பட்டியலிலும் அவருக்கு எந்தவித முக்கியத்துவமும் அளிக்கப்படவில்லை. குஷ்பு உள்ளிட்ட மற்ற தலைவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்ட நிலையில்தான் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக அவர் கருதி வருகிறார். தற்போது பாஜகவின் நிலவும் இந்த சூழல் விஜயதாரணியை ஒரு அதிரடி முடிவை நோக்கி தள்ளி உள்ளது. கட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் விவாதங்களில் பங்கேற்று வந்தாலும் தனக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்காதது அவரை வருத்தமடைய செய்துள்ளது. குறிப்பாக வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனக்கு சொந்த தொகுதியான விளவங்கோட்டில் போட்டியிட பாஜக சார்பில் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக உள்ளார். ஒருவேளை அப்போதும் சீட் மறுக்கப்பட்டால் பாஜகவில் நீடிப்பது வீண் என்ற முடிவுக்கு அவர் வந்துள்ளதாக கூறப்பட்டும் வருகிறது. பாஜகவில் தனக்கான எதிர்காலம் கேள்விக்குறியாகும் பட்சத்தில் உடனடியாக கட்சியிலிருந்து விலகி வேறு அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்க அவர் திட்டமிட்டுள்ளதாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது தமிழக பாஜக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.
இதுதான் கடைசி வாய்ப்பு என்ற நோக்கத்தில் காத்திருக்கும் விஜயதாரணி தேர்தல் நெருங்கும் வேளையில் எடுக்கப் போகும் அந்த பகீர் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் தற்போது வரை பாஜகவில் விவாதங்கள் மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் விஜயதாரணி பங்கேற்று வந்தாலும் அவருடைய கவனம் முழுவதும் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கியே உள்ளது. வரும் தேர்தலில் தன்னுடைய விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட பாஜக வாய்ப்பளிக்கும் என்று அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஒருவேளை சட்டமன்ற தேர்தலிலும் சீட் வழங்கப்படாது என்பது உறுதியானால் பாஜகவிலிருந்து விலகி வேறு கட்சிக்கு செல்லும் முடிவில் அவர் இருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில்தான் தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜகவில் பேச்சுவார்த்தை நடக்க உள்ளது. அந்த வகையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த சென்னை வந்துள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் நடந்து வரும் கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்காததால் பரபரப்பும் எழுந்தது. தமிழக சட்டசபை தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. இதனையொட்டி கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, பிரச்சாரம் உள்ளிட்ட பணிகளை அரசியல் கட்சிகள் செய்து வருகிறார்கள். அதிமுக கூட்டணியில் பாஜக மீண்டும் இணைந்துள்ள நிலையில் மேலும் சில கட்சிகளை இணைக்க பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக சட்டசபை தேர்தல் பாஜக பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சென்னை வந்தார். அதேபோல் இணை பொறுப்பாளராக இணை அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மொகேகல் உள்ளிட்டோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னை வந்த பியூஷ் கோயலை பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் மோகன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் சென்னை விமான நிலையத்தில் வரவேற்றனர். சென்னையில் பாஜக நிர்வாகிகளின் மையக்குழு கூட்டமும் தொடங்கியது. இந்த கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் நைனா நாகேந்திரன், எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, வானதி சீனிவாசன், அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர், எஸ்.ஆர். சேகர், விஜயதாரணி உள்ளிட்டோருடன் பியூஷ் கோயலை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து எம்.ஆர்.சி. நகரில் உள்ளிட்ட நட்சத்திர ஹோட்டலில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக பாஜக இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த ஓபிஎஸ், அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோரை சேர்க்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலைதான் கமலாலயத்தில் பியூஷ் கோயல் பாஜக நிர்வாகியுடன் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் அந்த இடத்தில் அண்ணாமலை இல்லாதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. பலரும் அண்ணாமலை எங்கே என தேடினார்கள். இந்த நிலையில் எஸ்ஐஆர் தொடர்பான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் கோவா சென்றுள்ளதால் இந்த கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை என தகவல்களும் கிடைத்தன. பியூஷ் கோயலை எடப்பாடி பழனிசாமி இன்று சந்திக்க உள்ள நிலையில் எடப்பாடி முக்கிய நிர்வாகியுடன் ஆலோசனை நடத்துவதாக சொல்லப்பட்டது. இன்றைய தினம் தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இருந்தாலும் நிச்சயம் இழுபறி நீடிக்கும் என்றே தெரிய வருகிறது. தமிழக பாஜக தலைவராக நைனா நாகேந்திரன் நியமிக்கப்பட்டது முதல் அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் குறைக்கப்படுவதாக சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் சென்னை அருகே நடந்த பாஜக மாநில சிந்தனை கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. இது பெரும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில்தான் இது குறித்து அண்ணாமலை கூறியிருந்ததாவது, எனக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருந்ததால் பாஜக கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என தெரிவித்திருந்தார். ஏனென்றால் விஜயதாரணிக்கு பதவி வழங்கப்பட வேண்டுமென பியூஷ் கோயலிடம் அண்ணாமலை, நைனா நாகேந்திரன் வலியுறுத்த உள்ளதாக வந்த தகவலின் அடிப்படையில் அவர் எதிர்பார்த்து காத்திருந்தார். அதுவும் தற்போது நடக்காததால் மன வருத்தத்தில் இருந்த விஜயதாரணி திடீரென பாஜகவிலிருந்து விலகியுள்ளார். அது மட்டுமில்லாமல் திமுகவிடம் அவர் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திவிட்டதாகவும், விரைவில் பாஜக கட்சியிலிருந்து விலகி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து விஜயதாரணி திமுகவில் இணைய உள்ளதாகவும், இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, திமுகவில் இணைந்த விஜயதாரணி பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.